ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஜனவரி மாத ராசி பலன் 2025க்கானதை தான் துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். 2025 புத்தாண்டு பிறந்து முதலாவதாக வரக்கூடிய மாதம் தான் ஜனவரி மாதம். முதல் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் முதல் மாத பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கேற்ப துலா ராசிக்காரங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆண்டுடைய முதல் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப பிளான் பண்ணி நடந்துக்குங்க. துலா ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி விஷாக 1-2-3 பாதம், இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் மாதம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியோடு முடியடைகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. சிறிய அளவு முயற்சி கூட பெரிய பலனை தரும். அப்புறம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக நடக்கும். இதில் பொருளாதாரம் கூட உங்களுக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உடல் உபதைகளுக்கு மாற்று சிகிச்சை முறைகளை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். அசையா சொத்துக்களை வாங்குவீங்க. மழல செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்கினிய தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முதல் மாதம் செல்லும். ஆனாலும் புதியவர்களோடு கூட்டு சேர வேண்டாம். மேலும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உங்களுடைய ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி சமுதாயத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பெற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பதவிகள்லாம் உங்களை தேடி தானாக வரும். உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். அப்புறம் சகோதர சகோதரிகளோடு விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய காரியங்களை ஈஸியாக உங்களால் சாதித்து கொள்ள முடியும். அப்புறம் அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டாம். வரவுக்கு தகுந்த செலவுகளை மட்டும் கண்டிப்பாக செய்யுங்க. அப்புறம் மேலும் மனதில் எதையோ இழந்து விட்டது போன்ற உணர்வு தோன்றுல, அந்த மாதிரி தோன்றுவதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப காமாக செயல்படுங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பம் எப்படி இருக்குன்னா, குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் உங்ககிட்ட ஒன்று சேருவாங்க. இது உங்களுடைய வருமானத்தை படிப்படியாக உயர்வதற்கு வழிவகை செய்யும். பழைய கடன்களை திருப்பி செலுத்துவது உங்களுக்கு அமையும். கடினமான உழைப்பை மேற்கொள்வது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய போட்டியாளர்களை திடமான நம்பிக்கையோடு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வெற்றி கொள்ள முடியும். நூதன தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாகை சூட முடியும். உங்களுடைய செயல்களில் வேகத்தோடு விவேகத்தையும் கூட்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த அவதூறு வழக்குகளை சம்பந்தப்பட்டவர்களை திரும்ப பெற்ற மாதிரி அதிசயம் நடக்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் புதிய அனுபவங்கள் பெறுவீங்க. அந்த புதிய அனுபவங்களை பெறும்போது அதற்கேற்ப உங்கள் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குடும்பத்தாரோடு இனிய சுற்றுலா சென்று வாருங்க. நேர்வழியில் சிந்தித்து உங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்தாவே வெற்றிகரமாக முடிக்க முடியும். குடும்ப ரீதியாக இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொருளாதாரம் பற்றி பார்க்கும்போது சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் உங்களுக்கு அகலும். சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதற்கான செலவுகளை சமாளிக்க ஒரு அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு முதல் மாதத்தில் உயரும். பொருளாதாரம் முற்றிலும் சீரும் சிறப்புமாக இருக்கும். அப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உடல்நிலையில் இருந்து வந்த கஷ்ட சூழ்நிலை நீங்கும். ஆரோக்கியத்திற்காக இதுவரை செய்து வந்த செலவு நீங்கி இனி ஆரோக்கியத்திற்காக செலவே செய்யாத மாதிரி முதல் மாதம் உங்களுக்கு அமையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. கடின உழைப்பை தாரம மந்திரமாக கொண்டு உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடன் நல்ல முறையில் பேசி பழகணும். சிலர் உங்களோடு பகைமை பாராட்டுவாங்க, ஆனாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அலுவலக ரீதியான பயணங்கள் நல்ல அனுபவத்தை பெறுவீங்க. அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதனால் அலுவலகத்தில் இப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அதை பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெறுவதற்கு பாருங்கள். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும்
தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். திட்டமிட்டபடி செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியானது காண்பீங்க. பழைய கடன்கள் அடைத்த பிறகு புதிய கடன்களை பெற நீங்கள் இந்த டைம் முயற்சி செய்யணும். மற்றபடி வாடிக்கையாளர்களுடைய வருகை நல்ல முறையில் இருக்கும். ஆனாலும் புதிய முதலீடோ அல்லது விரிவாக்கமோ இருந்தால் தகுந்த ஆலோசனைகளை பெற்று ஜனவரி மாதம் ட்ரை பண்ணுங்கள். தகுந்த ஆலோசனை பெறாமல் எதையும் செய்ய வேண்டாம். மீறி எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வியாபாரம் செய்கிறவங்க நான் சொன்னதுக்கேற்ப முதல் மாதம் செயல்படுங்க. அப்புறம் பெண்மங்களாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெண்மணிகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதைக்கு குறைவு வராது. உங்களுடைய பிரார்த்தனைகள் வீண் போகாது. பணவரவு அதிகரிக்கும். குழந்தைகள் உதவிகரமாக உங்ககிட்ட இருப்பாங்க. சுபகாரியங்கள் நடத்துவதில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உற்றார் உறவினர்களோடு ஒற்றுமை தொடரும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சிறிது மந்த நிலை காண்பீங்க. அந்த மந்த நிலையை போக்கிக் கொள்வதற்கு சுறுசுறுப்பாக இருக்க ஏதாவது யோகா போன்ற விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இது பெண்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு பொது சேவையில் ஈடுபட்டிங்கன்னா அனுகூலமான திருப்பங்கள் காண முடியும். அதனால் கட்சி மேலிடத்தில் பாராட்டுக்கள் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளை சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கிறது நல்லது. தொண்டர்களுடைய ஆதரவு, கட்சி மேலிடத்துடைய ஆதரவு இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி புதிய பொறுப்புகள் உங்களுக்கு பெற முடியும். ஆனாலும் மாற்றுக் கட்சியினர் உங்கள் பேச்சில் குறை காண முயல்வாங்க. எனவே அனாவசிய விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்று ஒரு பக்கம் எச்சரிக்கையும் முதல் மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் சுமாரான வாய்ப்புகளை பெறும் மாதிரி இருக்குது. மற்றபடி உங்கள் பெயரும் புகழும் உயரும். சக கலைஞர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. சக கலைஞர்களோடு நல்ல உறவை வைத்து கொள்வீங்க. கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக உங்களை புறந்துள்ள நட்போடு பழகியவர்களே முயற்சி செய்வாங்க. அதாவது தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ளி அவங்க முன்னேறுவதற்கு நட்போடு பழகியவர்களே முயற்சி செய்வாங்க. அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்து நண்பர்கள்கிட்ட உஷாராக இருங்க. கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற முடியும். அதனால் நீங்கள் உங்கள் கடின உழைப்பை மட்டும் பாருங்கள். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் ஜனவரி மாதம் படிப்பில் சிறு தடங்கல்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெற்றோருடைய உதவியோடு நன்றாக படித்து வெற்றியானது உங்களால் பெற முடியும். சோம்பேறித்தனத்தெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஆசிரியர் நடத்த பாடங்களை அன்றைய தினமே படித்து மதிப்பெண்களை அள்ளுங்க. உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு உடலையும் மனதையும் நன்றாக வைத்து கொள்ளுங்க. மருத்துவம், இன்ஜினியரிங் இந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உங்கள் படிப்பில் சிறந்த கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா முதல் மாதம் தேர்ச்சி பெற முடியும். இது தொடர்பான கல்வி நிறைவு செய்தவர்கள் உடனடியாக வேலைவாய்ப்பு பெறவும் வாய்ப்பு இருக்குது. நண்பர்களாலேயும் உதவி உண்டு. ஸோ மாணவர்களுக்கு முதல் மாதம் பிரச்சனை கிடையாதுங்க. அப்புறம் துலா ராசிக்காரங்க, நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய முதல் மாதம் எதிர்பார்த்த தாள்கள் நல்ல தாள்களாக வரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களோடு பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பணவரவு அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது காலதாமதம் ஆகிறதும் சரியாகும். இது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட டிப்ஸு. அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த முதல் மாதம் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. இதனால் நிதானமாக பேசுவது நன்மை தரும். பணவரவும் திருப்தி தரும். அப்புறம் விசாகம் பாதத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த முதல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குமா. அதாவது புதிய வாய்ப்புகள் தேடி வருவதை பயன்படுத்திக்கிட்டால் சூப்பராக இருக்கும், இல்லைனா சுமாராக இருக்கும். எல்லாத்தையுமே பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைங்க. பணவரவு அப்போ தான் உண்டாகும். எதிர்பார்த்த நற்செய்திகளும் தேடி வரும். அதை விட பதவி உயர்வு கிடைக்கும். இந்த டைம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது அது மட்டும் போதும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல.
அவ்வளோதாங்க. துலா ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த ஜனவரி முதல் மாதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸுகளை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை முழுசாக இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.